ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 7th லெசனை பார்க்க போகிறோம். இந்த 7th லெசனில் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த லெசனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித நலன் மற்றும் நோய்கள், அதாவது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பன்றி காய்ச்சலை உண்டாக்கும் வைரஸ் எது? அதாவது ஸ்வைன் ஃப்ளூவை உண்டாக்கும் வைரஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா H1N1 வைரஸ். மனித உடலில் எத்தனை புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 15 புரோட்டோசோவா இனங்கள். அமீபியாசிஸ் எனும் அமீபிக் சேதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அழற்சி நோய் எந்த புரோட்டோசோவாவினால் ஏற்படுகிறது? எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா மனித பெருங்குடலில் எதை உட்கொண்டு ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறது? கோழை செல்கள் மற்றும் பாக்டீரியாக்களை. எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா ஒட்டுண்ணியின் நோய் உண்டாக்கும் நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோசோயிட் நிலை. எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகாவின் ட்ரோபோசோயிட் பெருங்குடல் சுவரை துளைத்து சென்று எதை வெளியிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திசு சிதைவு நொதியை, அதாவது ஹிஸ்டோலைட்டிக் என்சைமை வெளியிடுகிறது. அமீபியாசிஸ் எனும் அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அழற்சி நோய்க்கு ஒட்டுண்ணியை கடத்தும் கடத்தியாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா விடிஇக்கள், அதாவது ஹவுஸ் ஃப்ளைஸ். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம்னா மஸ்கா டொமஸ்டிகா. ஆப்பிரிக்கா தூக்க வியாதி, அதாவது ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் எந்த புரோட்டோசோவா தொற்றால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபனோசோமா சிற்றினங்களால் ஏற்படுகிறது, அதாவது ட்ரிபனோசோமா ஸ்பீசிஸ். ட்ரிபனோசோமா எதன் மூலமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா செட்சி என்ற இரத்த உறிஞ்சி ஈக்களால், அதாவது செட்சி ஃப்ளை. ட்ரிபனோசோமாவின் எத்தனை சிற்றினங்கள் மனிதனில் தூக்க வியாதியை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 3 சிற்றினங்கள். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ், ட்ரிபனோசோமா ரோடிசியன்ஸ், ட்ரிபனோசோமா குருசி. மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தும் ட்ரிபனோசோமா சிற்றினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ். மத்திய ஆப்பிரிக்க தூக்க வியாதி எதன் மூலமாக பரவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசினா பல்பாலிஸ் என்ற செட்சி ஈக்களால். கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தும் ட்ரிபனோசோமா சிற்றினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபனோசோமா ரோடிசியன்ஸ். கிழக்கு ஆப்பிரிக்க தூக்க வியாதி எதன் மூலமாக பரவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசினா மோர்சிடன்ஸ் என்ற செட்சி ஈக்களால். சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க தூக்க வியாதியை ஏற்படுத்தும் ட்ரிபனோசோமா சிற்றினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபனோசோமா குருசி. சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க தூக்க வியாதி எதன் மூலமாக பரவுகிறது? ட்ரைடோமா மெஜிஸ்டா என்ற பூச்சிகளால். காலா அசார் அல்லது வைட்டரை லீஷ்மனியாசிஸ் என்ற நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி எது? லீஷ்மேனியா டொனோவானி. காலா அசார் அல்லது வைட்டரை லீஷ்மேனியாசிஸ் என்ற நோயை பரப்பும் நோய் கடத்திகள் எவை? மணல் பூச்சிகள், அதாவது சாண்ட்ஃப்ளை, ஃப்ளோபோட்டோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலா அசார் என்ற நோயால் எந்தெந்த உறுப்புகளில் தொற்று ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோத்திலியல் செல்கள், எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோ, கல்லீரல், லிவர், நிணநீர் சுரப்பிகள்னா லிம்ஃப் கிளாண்ட்ஸ் மற்றும் மண்ணீரலின் இரத்த குழாய்கள், அதாவது பிளட் வெசல்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். காலா அசார் நோயின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடை குறைதல், இரத்த சோகை, காய்ச்சல், கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம். மலேரியா என்ற நோய் எந்த புரோட்டோசோவாவினால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியத்திலேயே 4 இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம், அப்புறம் பார்த்தோன்னா பிளாஸ்மோடியம் ஓவலே அப்படின்ற ஒரு 4 இருக்குது. பிளாஸ்மோடியம் எந்த முதிர்நிலையில் மனிதனின் இரத்த சிவப்பணுக்களில் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோசோயிட்டுகள் என்ற முதிர்நிலையில் மனிதனின் இரத்த சிவப்பணுக்களில் வாழ்கின்றன. மலேரியா நோய் எதன் மூலம் பரவுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அனாஃபிலஸ் பெண் கொசு மூலம் பரவுகிறது. அதாவது அது அனாஃபிலஸ் பெண் கொசு கடிக்கும் பொழுது அதனுடைய சலைவா மூலமாக நம்மளுடைய இரத்தத்தில் கலந்துடுது. கலக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் செல்களுக்கு சென்றடைந்து அங்கே இனப்பெருக்கம், அதாவது மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அந்த மலேரியாவை உண்டு பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்மோடியம் பார்த்தோன்னா கல்லீரல் செல்கள்லேருந்து தான் பார்த்தோன்னா மல்டிப்ளிகேஷன் நடக்குது.
பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் எத்தனை விருந்தோம்பிகளை கொண்டது? அதாவது எத்தனை ஓஸ்ட் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விருந்தோம்பிகள். முதல் விருந்தோம்பியாக ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோஸும், இரண்டாவது விருந்தோம்பியாக ஹியூமனும் இருக்கிறாங்க. பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் எத்தனை நிலைகள் காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலைகள். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைசோகோனி, கோமோகோனி, ஸ்போரோகோனி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்தில் இருந்தோம் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட 2 பார்ட் முடிஞ்சிருக்கு. இதோட தொடர்ச்சி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனில் இருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.